20/4/2026 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 7ஆம் நாள் வசந்த ருதவ் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை சதுர்த்தி சுபமுகூர்த்தம் மேல் நோக்கு நாள் அக்ஷய திருதியை நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மேஷ லக்னம், இருப்பு 3 நாழிகை 25 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 2 நிமிடத்திற்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று காலை 11:12 மணி வரை திருத்தியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 7:52 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோஹிணி. நாமயோகம் இன்று இரவு 7:38 மணி வரை சௌபாகியம், அதன் பின்பு சுபனம். கரணம் இன்று அதிகாலை 12:22 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு காலை 11:12 மணி வரை கரஜை, அதன் பின்பு இரவு 10:59 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 1 நிமிடங்கள் வரை சித்த யோகம், அதன் பின்பு காலை 7:52 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 7:52 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. சித்திரை சுவாதி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் சூரியன், ரிஷபராசியில் சுக்கிரன் மற்றும் சந்திரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் செவ்வாய், புதன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி திங்கக்கிழமை ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும்? சிவன் பெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவனையும் அம்பாலையும் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். நந்தீஸ்வரர், சண்டிகேஸ்வரர் எல்லாரையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இன்றைக்கி திங்கக்கிழமை நவகிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வழிபாடு செய்ய சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக இன்றைக்கி ஏகப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இதெல்லாம் இருக்குது. என்னென்னா வளர்பிறை சதுர்த்தி ரொம்ப விசேஷம். பிள்ளையாரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அருகம்புல் கொண்டு ஆராதனை பண்ணிட்டு வாங்கோ. அதேமாரி ஓம் கம் கணபதே நமக அப்படின்னு ஒரு 107 தடவை சொல்லுங்க. கணபதியோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ஒரே ஒரு சூர தேங்காய் உடச்சிட்டு வந்துருங்க. பகவானை வேண்டிட்டு, கணபதி பகவானை வேண்டிட்டு ஒரு சூர தேங்காய் ஒன்று போட்டு வாங்கோ. அத்தனையும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக கண்டிப்பாக நடக்கிறதுக்கு கணேச பெருமான் அனுகிரகம் பண்ணுவார். சரியா? அதே மாதிரி இன்றைக்கி அக்ஷய திருதியை. அக்ஷயம் அப்படின்னா வளர்றதல் அப்படின்னு அர்த்தம். இந்த திருத்தியை திதிங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த சித்திரை மாதம் இந்த வளர்பிறை திருத்தியை அவ்வளோ நல்லது. அக்ஷய திருதியை அப்படின்னா பஞ்சபாண்டவர்களுக்கு சூரிய பகவான் அக்ஷயபாத்திரம் அருளிய நாள். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். என்ன அக்ஷயம் அப்படின்னாலே வளர்றது. அப்போ இந்த வளர்றதில் ஏதாவது நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது வளர்பிறையாகவே இருந்துட்டுருக்கும். நிறைய நமக்கு சேவிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதனால் எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா நகை கடையில் போய் குமிவா. ஏன்னா நகை தானே இப்போ முக்கியம். கரெக்டாக? ஏன்னா ஒரு லேண்டு வாங்க முடியுமா? இப்போ ஒரு 5 கோடிக்கு லேண்டு வாங்கணும், 10 கோடிக்கு வாங்கணும்னா யாராவது வாங்குவோல? இல்லை, துளியோண்டு மண்ணாவது நம்ம கிடைக்குமா? கிடைக்காது. அதனால் அங்கே போக மாட்டேன். என்ன நகை தான். 1 கிராமாவது வாங்கிடணும், இல்லை 1/2 கிராமாவது வாங்கிடணும், வாங்கியே ஆகணும். அந்த மாதிரி என்ன, அதாவது இந்த அட்சய திருதியில் நம்ம என்ன வாங்கினா உச்சித்தம் தெரியுமா? வெள்ளை பண்டம், அதாவது ஒயிட் கலரில் இருக்கிறது வாங்கிறது ரொம்ப நல்லது. பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்கோ. புரியுதா? பகவான் அபிஷேகத்துக்கு அந்த எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்கோ. இல்லை பால் தானம் கொடுங்கோ. புரியுதா? கல் உப்பு வாங்குங்க, ரொம்ப விசேஷம். கல் உப்பு அது வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா உப்பு நமக்கு கடைசி வரைக்கும் வேணும். இல்லைன்னா சோடியம் குறைஞ்சிடுத்து, பொட்டாசியம் குறைஞ்சிடுத்தும்பா. கரெக்டாக? என்ன கடைசி இதில் டாக்டர்கிட்ட போகும்போது அதான் சொல்லுவேன், என்னென்னா சோடியம் குறைஞ்சிடுத்து, பொட்டாசியம் குறைஞ்சிடுத்து அப்படிம்ப. அதனால் சோடியம் நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா கல்லுப்பு தான். கரெக்டாக? அப்போ கல்லுப்பு வாங்கி வைங்க. அம்பாளோட அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு பணம் காசு எல்லாம் குமிஞ்சுட்டே இருக்கும்.
புரியுதா? அட்சயம் மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும் என்ன. ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு இது பார்க்கணும் தெரியுமா, என்னென்னா ஒரு தாத்பரியம் என்ன தெரியுமா, அது நீங்கள் வாங்குறீங்க கரெக்டு, இந்த எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ அப்போ தான் அது வளர்ந்துட்டு வரும். புரியுதா? உழைப்பே இல்லாமல் ஒருத்தன் கல் உப்போ பாலோ 1 கிராம் காயினோ வாங்கி வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? அப்போ உழைக்கணும். இங்கே என்ன சந்தோஷம் என்ன இதாக இருந்தாலும் உழைக்கணுங்கிற ஒரு வெறி நமக்கு வரணும். அப்போ தான் நமக்கு இந்த காசு கிடைக்கும். இந்த காசை வச்சு நம்ம எல்லாம் வாங்கலாம். அதனால் கண்டிப்பாக உழைக்கணும். நம்ம இந்த உழைப்பு நமக்கு வீண் போகாது. சரியா? அப்போ இந்த மாதிரி கல் உப்பு வாங்கிறது, பால் வாங்கிறது, தயிர் வாங்கிறது, இதெல்லாம் வாங்கிறது ரொம்ப விசேஷம். என்ன இந்த அட்சய திருதியை அந்த மாதிரி நம்ம வாங்கிறது ரொம்ப விசேஷம். அதேமாரி பால் தயிர் அதெல்லாம் வாங்கி அபிஷேகத்தை கொடுக்குறதும் ரொம்ப விசேஷம். ஆக இந்த மாதிரிலாம் செஞ்சாலே அக்ஷய திருதியில் நமக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் அப்படியே அடுத்த அக்ஷய திருதியை வரத்துக்குள்ளேயுமே நமக்கு நிறையா காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களது பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சுக்கிர பகவானோடு இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உங்கள் எண்ணங்கள் ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு கொடுக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள் இன்றைய தினம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷவானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். அரசியல்வாதிகளுக்கு பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் அலைச்சல்கள் இருந்தாலும் சந்தோஷத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜென்மராசியில் சந்திர பகவான் சுக்கிர பகவானுடன் இணைந்து அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் என்றாலும் சில நேரங்களில் சில மனக்குழப்பங்கள் குடிகொள்ளும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மனதில் ஒருவித அச்சம் தோன்றி மறையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். அயனசயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சுக்கிர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் செலவுகள் தவிர்க்க முடியாதபடி இருக்கலாம். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். அதேபோல் தொழில் வியாபாரம் வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக சேரும். மிதுனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சம் பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு திருநாள். உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சுக்கிர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உங்கள் எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் இன்றைய தினம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கூட்டாளிகள் புதிதாக இணைவார்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷவானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வருவதால் சந்தோஷமாக உணர்வீர்கள். அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும்.
அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியது ஓம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான சிம்மராசினியர்களே, இன்றைய நாள் முக்கியமாக சில வேலைகள் அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜீவன பாவம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சுக்கிர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் உறவினர்களின் திடீர் வருகையால். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் உள்ள கவலைகள் குறையும் நாள். உங்களது பாக்கியஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சுக்கிர பகவான் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவானுக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு விலகியது. அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடலளவில் இருந்து வந்த வேதனைகளும் மனதளவில் இருந்து வந்த வேதனைகளும் மறையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு மனதில் இருந்து வந்த குறைகள் அகலும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அதேபோல் இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீளம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாள். சந்திராஷ்டமம் இருப்பதால் சங்கடங்கள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் சில நேரங்களில் சில மனக்குழப்பங்கள் வந்து நீங்கும். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எல்லாம் என்பதால் கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட்டால் வெற்றி. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் கலகலப்பான ஒரு நாள். கலத்திரபாவம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சுக்கிர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் வாழ்க்கை துணை வழியில் ஒரு இன்பச் செய்தி உங்களுக்கு காதுக்கு இனிமையாக வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பு நீடிக்கும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில சலுகைகள் இன்றைய தினம் கைக்கு வந்து சேரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். பால்யகால சிநேகிதர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவார்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் பகிருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சுக்கிர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் கவனம் மேற்கொள்வது அவசியம். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல்
இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுதோ மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சுக்கிர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் கவலைகள் குறையும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் உங்களது முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற கேந்திர பாவத்தில் சந்திர பகவான் சுக்கிர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் நீண்ட நாட்களாக வீடு மனை வாகனம் வாங்க வேண்டும் என்ற திட்டம் தீட்டியவர்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். பாக்கியங்கள் அற்புதமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். பொன்பொருள் ஆடையாபரண சேர்க்கை கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு, இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் சந்தோஷம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் உங்கள் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் தைரியம் மேலோங்கும். உத்தியோகத்தில் உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில லாபம் வருவதற்கு அதிரடியான சில முன்னேற்றங்களை கொண்டு வந்து அதிரடியான லாபம் குவிக்கப் பெறுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல செய்தி ஒன்றை எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு அரசியல்வாதிகள் அற்புதமாக மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8.